இங்கே பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் தான் போகிறோம். கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியது இருக்குது. வாங்கிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹரிணிக்கு வந்து இது ஸ்கூட்டி ஓட்ட சொல்லிக் கொடுங்கம்மான்னு சொல்லிகிட்டு இருந்தா. இப்போ வந்து நம்மளேலாம் கற்றுக்க முடியாது. அது வந்து ப்ராப்பராக போய் ஒரு டிரைவிங் ஸ்கூலில் அட்டென்ட் பண்ணி தான் நம்ம கற்றுக்க முடியும்னு பேசிகிட்டு இருந்தேன். சரி, ஒரு ஈவினிங் போல் இப்போ கிளம்பிட்டோம். இங்கே ஒரு பக்கத்துலேயே, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு டிரைவிங் ஸ்கூல் இருக்குது. அங்கே போய் விசாரிச்சுட்டு ஃபர்தராக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். வாங்க எங்கள் கூட சேர்ந்து. எங்களால் வீடியோ எடுக்க முடியல, எல்லாருக்கும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எங்களை ஒரே கூச்சமாக இருக்குது எங்களுக்கு. நாங்கள் அங்கே போயிட்டு எடுக்கிறோம். ஓகே, இப்போ தான் கேட்டுட்டு வந்தோம். 5,500 சொன்னாங்க. 5,500 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 15 days அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்களாம். டெய்லி வந்து காலையில் ஒரு ½ hour வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கார்டு, விசிட்டிங் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாம், கொடுத்துருக்காங்க. வரணுன்னா நீங்கள் வந்து ஒரு காலையிலே வர சொல்கிறாங்க. லேடிஸ் தான் வந்து ட்விட்டராக அவங்களே வந்து சொல்லி கொடுத்துட்டு அவங்களே அப்ளை பண்ணி லைசன்ஸும் அவங்களே எடுத்து கொடுத்துருவோன்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த ட்ரைனிங் சென்டர் வந்து காட்டல, உங்களோட ப்ரைவசி பர்பஸ்க்காக வந்து காட்டாமல் இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் சொல்கிறோம். ஆமாம், எல்லோரும் வந்து அவங்களோட ப்ரைவசி பார்ப்பாங்க. அதனால் நாங்கள் அங்கே ஷூட் பண்ணல. பட் ஜஸ்ட் நம்ம இது என்கொயரி மட்டும் பண்ணிட்டு வந்துட்டோம். இங்கே நின்று எங்களால் பேசக்கூட முடியல. ஆமாம், அந்த பக்கத்தில் ஒரு டாக் போச்சு, அதை காட்டலாம் பார்த்தா அதுக்குள்ளே அது ஓடி போச்சு. நல்லா க்யூட்டாக அழகாக இருந்தது. ஆமாம் ஆமாம், அதனால் வந்து இப்போ ஃபர்தராக வீட்டுக்கு போயிட்டு முடிவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து கற்றுக்கிறதா என்னென்னு பண்ணலாம். அப்புறம் என்ன ஹரிணி, எனக்கும் கற்றுக்கணுன்னு ஆசை தான். ஆமாம், கண்டிப்பாக லேடிஸ் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக 2 wheeler கற்றுக்கணுன்றது தான் மஸ்ட்டு. சரி, நாங்கள் வீட்டுக்கு போய் பேசுகிறேன். சூப்பர் மார்க்கெட் தான் இப்போ போயிட்டுருக்கேன். நானும் ஹரிணி தான் போயிட்டுருக்கேன். ஹரிணி தான் வீடு எடுத்துகிட்ருக்கா. முன்னாடி எடுத்தோம்னா ரோடுன்றதுனால வந்து கொஞ்சம் சேஃப்டி ரீசன்ஸ்க்காக நான் பேக் கேமராவில் வந்து ஹரிணி எடுத்து சொல்லியிருக்கேன். இங்கே பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் தான் போகிறோம். கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியது இருக்குது. வாங்கிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ஃபைனலாக அம்மாவும் பொண்ணும் நடந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நான் வந்து வேறு சூப்பர் மார்க்கெட் வாங்கிட்டு இருந்தேன். அங்கே வந்து கொஞ்சம் ரொம்ப லாங்காக நடக்க வேண்டியதாக இருந்தது. இது கொஞ்சம் கிட்டே இருக்கிறதுனால இங்கே வந்தோம். இங்கே மெயினாக வந்தது காரணம் என்னென்னா, ஃபலூடா கிளாஸ் வாங்குறதுக்காக தான் வந்திருந்தோம். டிமார்ட்லேயே பார்த்துட்டு அதில் வந்து அந்த ஸ்டிக்கர் இல்லாததுனால, அந்த பார்கோட் இல்லைன்னு சொல்லிட்டு பில் போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது பர்ச்சேஸ் பண்ண தான் வந்திருந்தோம். இங்கேயுமே வந்து அக்ரலிக்லலாம் வந்து இருந்தது. நல்ல வேளை அது வாங்காத வந்ததே எவ்வளோ நல்லதுன்னு யோசிச்சுட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். இப்போ நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா அக்ரலிக்கில் வர ஒரு மெட்டீரியல் தான். என்ன பேசுறது, சூப்பர் மார்க்கெட் ஷாப்பிங் முடிச்சாச்சு. இனிமேல் வீட்டுக்கு போயிட்டு காட்ட வேண்டியது.
நெக்ஸ்ட்டு வந்து டிமார்ட்டில் நான் பர்ச்சேஸ் பண்ண இந்த கிராசரி பாக்ஸ் பற்றி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க ரொம்ப எங்கள் மேலே அக்கறை எடுத்து அந்த பாக்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. தேங்க்யூ திலகவதி நாராயணன். இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே வச்சுட்டேன் சிலிண்டர் பக்கத்தில். 2 சிலிண்டர் இருந்தது. ஒரு சிலிண்டரை எடுத்து வெளியில் வச்சுட்டேன். இந்த பெரிய பாக்ஸுன்றதுனால அவங்க சொன்னது கரெக்டு தான், ஓப்பன் பண்ணி எடுக்க முடியல. இதை ஃபஸ்ட்டே நான் காட்டியிருக்கணும், மறந்துட்டேன். அதே மாதிரி எல்லாருமே என்னுடைய ஷார்ட்ஸுக்கு வந்து உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. பட் என்ன ப்ராப்ளம்னா நம்ம வீடியோவை எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதுதான் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் வந்து ஷோ ஆகுது, அதை தான் காமிச்சிருக்கேன். நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதுன்னா நம்ம தேவி பத்தூஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் இப்போ ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்கள் மொபைலில் ஃபஸ்ட்டு கண்டென்ட்டாக வந்து நிற்கும். இந்த கிராசரி பாக்ஸோடைய ஹானஸ்ட் ரிவ்யூ என்னென்னா 100க்கு 90 மார்க்ஸ் நான் கொடுப்பேன். ஏன் பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கான ஃபுல் கிராசரிஸ் நான் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலெலாம் வந்து வேறு பாக்ஸில் வச்சு பூஜை ரூம் காடியில் வச்சுருந்தேன். ஆனால் இப்போ எல்லாமே அதில் வந்து உங்களுக்கு ஃபிட் ஆகிடுச்சு. அதனால் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஸ்நாக்ஸ்க்காக டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணது தான். இதையுமே அன்னைக்கு தான் எடுத்து ஓப்பன் பண்ணியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படியுமே ஒரு 1 வீக்குக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம வச்சிட்டோம்னா எறும்பு முக்கியமாக அதில் வந்து பூராது. நான் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வச்சுருந்த அந்த பக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா அதுவுமே பிளாஸ்டிக் தான். ஆனால் அதில் வந்து எறும்பு தொல்லை ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. இது ஆனால் அப்படி கிடையாது. போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நல்லா ஏர் டைட்டாகவும் இருக்குது. ஷெல்ஃப் லைஃப்னு பார்த்திங்கன்னா ஒரு 15 டேஸ் வரைக்கும் அதுக்குள்ளே வைக்கிற பொருளும் கெடாமல் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதனால் இதில் வந்து நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க. நான் வாங்கி பொருளை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் உங்ககிட்ட நான் என்னுடைய ஹானஸ்ட் ரிவ்யூ சொல்லிகிட்ருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற சமயத்தில் இது வாங்கி நான் எப்படியும் ஒரு 1 மந்த் ஆகிருக்குது. அதனால தான் இப்போ இதோடைய ரிவ்யூ வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு நாள் வந்து நான் மார்க்கெட் போனப்போ பர்ச்சேஸ் பண்ணது. நான் வந்து சைதாப்பேட் மார்க்கெட் போயிருந்தேன்னு ஒரு ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன். அந்த ஷார்ட்ஸ் பார்க்கலன்னா அதோடைய வீடியோவோட லிங்க் வந்து நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அங்கே வந்து நான் வாங்கிட்டு வந்த பொருள் தான் இது. யூஸ்வலி பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் மார்க்கெட்ஸ்லலாம் போய் காய்கறி வாங்குகிறோம், இல்லை இந்த பழமுதிர் சோலையில் வாங்குகிறோன்னா அதை விடவே இது பெஸ்ட்டாகவே தான் இருந்தது. ஒரு கவர் வந்து 20 ருப்பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு விற்றுருந்தாங்க. அதில் வந்து 5 காய் வாங்கிட்டு இருந்தேன். இதில் வேறு ஆஃபர்லாம் வேறு அங்கே போட்டிருந்தாங்க. 5 எடுத்திங்கன்னா வந்து அதாவது 4 எடுத்திங்கன்னா 100 ரூபாய், அதாவது 25 சொன்னாங்க. 5 எடுத்துட்டிங்கன்னா 100 ரூபாய்க்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1+1 ஆஃபருன்ற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து மார்க்கெட்டில் பார்த்துட்டு இது மாதிரிலாம் பார்த்தது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். அது அங்கேயே வந்து மாம்பழம் விற்றுருந்தாங்க. இந்த மாம்பழம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க, உண்மையிலே சொல்கிறேன். இதோடைய பேர் வந்து ஜவ்வாதுன்னு நினைக்கிறேன். நான் நினச்சேன் இது செந்தூரான்னு நினச்சேன். ஆனால் அவங்க பர்ச்சேஸ் பண்ணப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க இது வந்து ஜவ்வாது மேம், இது சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் நுங்குமே பார்த்தீங்கன்னா சம்மருக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கிட்டு இருந்தேன். இந்த நாட்டு முட்டையை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். எனக்கு கூட கொஞ்சம் பயம், இது ஏதோ டீ தூள்லாம் முக்கி வைப்பாங்க ஏமாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம பிரித்து ஊற்றினோம்னா அது நடுவில் இருக்கிற மஞ்சக்கரு வந்து நல்லா டார்க் எல்லோவாக இருக்கணும். அப்போ தான் அது ஒரிஜினல் நாட்டு முட்டைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே இருந்தது நான் உடைச்சி பார்த்தப்ப. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாச்சு. இது வந்து நான் வந்து இதுக்கு சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன் பார்த்தீங்களா, அங்கே பர்ச்சேஸ் பண்ணது தான். இதெல்லாமே வந்து ஒரு மேங்கோ ஐஸ்கிரீமுக்காக நான் இது பர்ச்சேஸ் பண்ணது தான். இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டுருக்கும், மன்னிச்சிடுங்க. இப்போ தான் இதெல்லாம் காமிக்க முடியுது எனக்கு. அந்த மேங்கோவோட ஷார்ட்ஸ் மேங்கோ ஐஸ்கிரீமோட ஷார்ட்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில்
கொடுக்குறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அது மேங்கோவோட வாட்டமா என்னன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ இனிப்பாக அந்த வாசனை அப்படியே அந்த சீசனில் தான் நம்மளுக்கு அந்த ரியல் இதெல்லாம் கிடைக்கும். அந்த அந்த வாசனை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது எல்லாமே பண்ணி தான் நான் அதை பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்த ஐஸ்கிரீம். காய்கறி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த கீரை கூட காசுற கீரை கூட வாங்கியிருந்தேன். புளிச்ச கீரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நான்வெஜ் ஐட்டம், அதனால் திறந்து காட்டலை. நெக்ஸ்ட் டே ஒரு நாள் இது வந்து சாம்பார் வச்சுருந்தேன், டிஃபன் சாம்பார். அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதோடைய ரெசிபியும் ஃபுல்லாக சொல்கிறேன். இதில் வந்து 1க்கு 1 ஒரு பங்கு வந்து துவரம்பருப்பு எடுக்கிறீங்கன்னா ஒரு பங்கு வந்து சிறுபருப்பு, ரெண்டையும் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன போடணும்னாக்கா கொஞ்சமாக வந்து வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, அதாவது காய்கறி இல்லாத நேரத்தில் கூட நீங்கள் இந்த டிஃபன் சாம்பார் வைக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் நான் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே வச்சிட்ருக்கேன். ஒரு நாள் காய்கறி இல்லாதப்போ இதை ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால தான் இப்போ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயம் மஸ்ட்டுங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும், ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி வாய் பிடிப்பு அந்த தொல்லையும் இருக்காது. இது வந்து போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதும். ரொம்ப குழைய வைக்கணும்னு அவசியம் இல்லை. வெந்ததுக்கு அப்புறமா சாம்பார் பொடி ஆட் பண்ணணும். சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது மொத்தமாக ஒரு 100 பருப்பு, அது 50, துவரம்பருப்பு 50, சிறுபருப்பு 50, மொத்தமாக 100 பருப்புக்கு ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணி கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து தண்ணியும் ஆட் பண்ணி குக்கரை மூடி விசில் போடாமல் குக்கரோட லிட்டை வந்து அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா கவுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் வேக வச்சிங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா காய்கறியே இல்லாமல் உங்களுக்கு அந்த நேரத்தில் நல்லா கை கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறமேட்டு புலாவ் கூட, ஜீரா ரைஸ் புலாவ் இதெல்லாம் கூட நீங்கள் வைக்கலாம். தால் மக்னி மாதிரியே சூப்பராக இருக்கும். என்றைக்கு உங்கள் வீட்டில் காய்கறி இல்லையோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த சாம்பாருக்கு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். அதில் வந்து கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு அப்புறம் கூடவே ஜீரகம் சேர்த்துக்கோங்க, வாசனையாக இருக்கும். வத்தல் வந்து ஒரு 4 சேர்த்துருக்கேன். கூட இன்னும் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு லாஸ்ட்டில் கொட்டிட்டோம்னா ரொம்பவே சூப்பரான நம்மளுடைய டிஃபன் சாம்பார் வந்து தயாராகிடும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்சனலாக எனக்கு மெசேஜ் அனுப்பணும், இல்லை ப்ரமோஷனுக்கு என்னை காண்டாக்ட் பண்ணணும்னா இன்ஸ்டாவில் மெசேஞ்சரில் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அன்றைக்கி நைட்டு வந்து டிஃபன் தான் பண்ணியிருந்தேன், இட்லி பண்ணியிருந்தேன். இட்லிக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. என்னங்க இந்த வீடியோவில் பார்த்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.